cream of chai with Chitra. Social talk. இந்த சினிமா உலகில் சாருடைய நெருங்கிய நண்பர்கள்னா யார் யாரை சொல்லலாம்? அதில் ஒரு மனசு விட்டு ரொம்ப அற்புதமாக பழகின, அந்யோன்யமாக பழகின கௌதம் மேனன். ஆனால் அவர் கிரெடிட் போடலை. அதை பற்றி எனக்கு ரெக்ரெட்ஸும் இல்லை. ஏன்னா கிரெடிட் போடலைங்கிறது போடாததுக்கு அவருக்கு ஒரு நியாயம் இருக்கும். அதை நான் மதிக்கிறேன். அதனால் அதில் எனக்கு ரெக்ரெட்ஸ் இல்லை. ஆனால் அப்புறம் ஒரு பிரிவும் இல்லை, அவ்வளோதான். அதோட போயிடுச்சு. ஆனால் பழகின காலகட்டத்தில் ஒரு வருஷத்தில் பிரதர்ஸ் மாதிரி தான் பழகணும், அவ்வளவு நெருங்கி பழகணும். அது ஒரு காலகட்டம், அவ்வளோதான். எந்த மனமுறிவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, ரெக்ரெட்ஸும் இல்லை, அவ்வளோதான். ஆனால் இப்போ வேறு இலக்கிய வாழ்க்கையில் கூட நான் அவ்வளவு நெருங்கி பழகிருக்க மாட்டேன் மிஷ்கினோட பழகினது. என்னோடய வாழ்க்கையிலேயே 68 வயசில் மிஷ்கின் அளவுக்கு நான் யாரோடய நெருங்கி பழகினது இல்லை. சாயந்தரம் 7 மணிக்கு ஃபோன் பண்ணி சாரு வரீங்க, அவ்வளோதான். 2 வார்த்தை, சாரு வரீங்க, அவ்வளோதான். நான் ஒரு ஆட்டோ பிடிச்சோ இல்லை கார் அனுப்புவார், போயிடுவேன். அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு தான் வருவேன். பால் போட்டுக்கிட்டு இருப்பார் வீட்டில், கோனார். என் ஒய்ஃப் கேட்பா, இப்போ மறுநாள் ஒரு நைட்டு பூரா என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்பா. இல்லைம்மா, அது ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம்மா, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு நட்பு. ஆனால் இந்த சாய் வித் சித்ராவில் அவர் என்னை பற்றின மெமோர்ஸில் நானும் சாருவும் தண்ணி அடிப்போம், நல்லது, கரெக்டு, சாருவோட தண்ணி தான் அடிக்கணும், ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அவரோட ஒர்க்கை நான் படித்ததே இல்லை. இதை நீ நண்பா பழகிறதுக்கு முதல் நாள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் உன்கிட்ட பழகியே இருக்க மாட்டேனேடா. நான் பழகியே இருக்க மாட்டேன். என்னுடைய ஒரே நிபந்தனை, என்னுடைய எழுத்தை படிக்காதவர்களோடு நான் பழகுவதில்லை. எழுதி தரேன், அதுதான் என்னோடய பைபிள். நான் பழகினதே இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு சம்பவம் சொல்கிறேன். புக் ஃபேரில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்தாங்க. ஒரு 30 வயசு இருக்கும், 28 வயசு இருக்கும். புக்கை, என்னோடய மார்ஜினல் மேன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இவருக்கு ராம்ஜி கூட இருந்தார். அவர் அந்த புக்கை கொடுக்குறாங்க. நான் வாங்கி அதில் நான் எப்போவுமே யாருக்கு கையெழுத்து போட்டாலும் உங்கள் பேரை போட்டு தான் கையெழுத்து போடுவேன். அந்த பொண்ணோட பேரை போட்டு அன்புடன் அப்படின்னு சாரு நிவேதான் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். பக்கத்தில் இருந்த ராம்ஜி தெரிஞ்சவங்களா சார், பேரையே கேட்கலையே அப்படின்னு கேட்குறாரு. என் தங்க பொண்ணுன்னு. அந்த பொண்ணு போயிடுச்சு, என் தங்க பொண்ணு அப்படி. இப்போ இன்னொரு பக்கத்தில் இருந்த அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர், ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாங்க. ஏன்னா யாருக்கும் அறிமுகப்படுத்தலை, ஒரு வார்த்தை பேசலை, ஒரு ஸ்மைல், அவ்வளோதான். அது மோனாலிசா மாதிரி ஒரு சின்ன ஸ்மைல் போட்டு கொடுத்து அனுப்பிட்டேன். ஏன்னா நீ என் எழுத்தை படிக்கலை, எனக்கு 68 வயசு, அப்போ 65 வயசு, உனக்கு 30 வயசு, நீ இலக்கியம் படிக்கிற ஆள். ஆனால் என்ன நீ கான்டாக்டே பண்ணதில்லை, உன் மாமானா. அப்போ உங்கள்கிட்ட எனக்கு என்ன பேச்சுன்னு என்னுடைய நெருக்கமான உறவு, நான் தூக்கி வளர்த்த பொண்ணு, என் மகள் மாதிரி அந்த பொண்ணு, அந்த பொண்ணையே நான் ஹலோ கூட சொல்லாமல் விளக்கிட்டேன்னா, நீ என் எழுத்தை படிக்கலைன்னா நான் பழகியே இருக்க மாட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் ஒரு எழுத்தெல்லாம் படித்ததே இல்லை. இது எனக்கு அவமானம் இல்லை. நீ படித்தா படிக்காட்டி போ. ஆனால் புதுமைப்பித்தனுடைய நான் 5 வருஷம் ஒன்றா பழகியிருக்கேன், ஒன்றா சாப்பிட்ருக்கேன், ஒன்றா தண்ணி அடிச்சிருக்கேன். ஆனால் புதுமைப்பித்தனை நான் படித்ததே இல்லைன்னா, ஆனால் யார் நீ? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை புத்தகத்தையும் படித்த ஆள். யாருக்கு பெருமை, யாருக்கு சிறுமை, அவ்வளோதான். அப்போது நட்புக்கு எனக்கு கொஞ்சம் எது நட்பு அப்படிங்கிற மாதிரி கேள்வியெலாம் வருது. என்ன படித்து உணர்ந்து திட்டலாம், என்ன வேணால் சண்டை போடலாம். ஒரு இளையராஜா மாதிரியான ஒரு பெரிய ஆகிருதி, ஒரு மகத்தான மனிதரோட நான் பழகிட்டு இருக்கேன், தினம் பழகுவேன். ஆனால் அவருடைய பாட்டு எதையுமே கேட்டதில்லை, அவரோட படம் எதையுமே நான் ரீரெக்கார்டிங்லாம் பார்த்ததே இல்லை. அவர் எனக்கு நல்ல நண்பர், நாங்கள் 2 பேரும் நல்லா சாப்பிடுவோம், நல்லா பூஜை பண்ணுவோம்னா அந்த மனிதர் என்னன்னு சொல்கிறதுனா? அப்போது என்னோட ஒரு நண்பர் கூட இவர் சாரு
ரொம்ப நல்ல மனிதர், அவரை மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது. ஒரு நாள் பட்னியாக கிடந்த போது சாப்பிட்டியான்னு சொல்லி உடனே ஒரு உணவு பொட்டலம் வரவழைச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தாங்க. அதை நான் சொன்னேன், மனசில் நினச்சிக்கிட்டேன், இதை விட அவமானம் வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த பெண் எனக்கு ரொம்ப நெருங்கின தோழி, என்னோட ஒரு புஸ்தகத்தை கூட படித்தது இல்லையா? ஒரு ரைட்டரை வந்து படித்ததில்லை பேசணும். சச்சின் வந்து பக்கத்து வீட்டுக்காரன், நான் சச்சின் வந்து ரொம்ப நல்லவர், ரொம்ப அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆகிருதியோட ஒரு ஆளுமையோட நீங்கள் அந்த எது அடையாளமோ, ஏன்னா என்னுடைய அடையாளம் என்னுடைய சுவாசம்னு நான் நினைக்கிறது என்னுடைய எழுத்து. அதை தானே நீங்கள் சொல்லணும். நான் வந்து எவ்வளோ ஹம்பிளாக இருக்கேன், எவ்வளோ நல்லவர், அதில் நிறைய மிஷ்கினாக தான் சொல்லுவார், சாரு மாதிரி நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. ஏன் கெட்டவனாகவே இருக்கட்டையா, அவன் ஒர்க்கை பாருங்கள், இவ்வளோ புக்கு எழுதியிருக்கேன், 100 புக்கு எழுதியிருக்கேன், அதில் ஒரு புக்காவது படித்து அதை வந்து நான் திட்டினா கூட செய்யலாம், அது உரிமை இருக்குது உனக்கு. அது இல்லாமல் நட்பு பற்றி நீங்கள் கேட்டதுனால இந்த 2 நட்புகளை பற்றி எனக்கு தோணுச்சு. மற்றபடி ஒரு நீண்ட நாள் நண்பர் பார்த்திபன். வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் வருவோம், ஒன்றா போவோம், அடிக்கடி சந்திச்சிட்ருப்போம். இப்போ எனக்கு கொஞ்சம் நாவல் எழுதிட்டு இருக்கிறதுனால பார்த்திபனை அடிக்கடி பார்க்க முடியல. இல்லைனா இந்த பார்க்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே சந்திப்போம். கௌதம்னு மேஜர் சுந்தரராஜன் பையன் கௌதம்னு, அவர் ரஷ்யன் சென்டரில் அவர் ஒரு இது வச்சுருக்காரு, அங்கே அடிக்கடி அவரோட ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போவோம். நிறைய நண்பர்கள். வசந்த் ரொம்ப நீண்ட நாள் நண்பர். அப்படி நிறைய பேர் இருக்காங்க சினிமா உலக நண்பர்கள்னு சொல்லி. மிஷ்கின் உங்களுக்கு எப்படி அறிமுகமானார்? மிஷ்கின் வந்து அவரோட படத்தை வந்து நான் பார்க்கணுன்னு நினச்சார். ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும், ஏன்னா நான் ரைட்டர்ஸ்கிட்டலாம் போட்டு காமிச்சேன், நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாரு. பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அற்புதம்னு சொன்னேன். அப்புறம் அதை பற்றி எழுதியும் இருந்தேன். எந்த படத்தை? 5ஆவது ரொம்ப கமர்ஷியல் ஹிட் இல்லையா, அந்த படத்தை பற்றி நான் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தேன். அப்போ எனக்கு மிஷ்கின் பழக்கம் இல்லை. அதுக்கு அடுத்து ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து ஒரு ட்ராவல் தான் நடக்கும். அந்த படத்தில் ஃபுல்லாக ஒரு ட்ராவல் நடக்கும். அவன் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டை சந்திப்பான். அந்த ப்ராஸ்டியூட்ட ஒரு நீண்ட வசனம் இருக்கும். அதை வந்து மிஷ்கின் சொன்னார், நான் வந்து ஒரு வாரமோ 1 மாதமோ அந்த வசனத்தை நான் எழுதினேன்பார். ஒரு 2 குண்டான மனிதர்கள் வருவாங்க, சின்ன பசங்க. அது வந்து அப்படியே ஒரு ட்ராவல் பற்றின ஒரு படம். அது நந்தலாலாங்கிற படம். அப்படியே ஒரு கொரியன் ஃபில்ம் மாதிரி இருக்குன்னாங்க. அப்புறம் நான் ஓநாயும் மாட்டுக்குட்டியும் நான் பார்த்துட்டு ரொம்ப பிசாசு, ரெண்டுமே நீ ஒரு மாஸ்டர் அப்படி சொன்னேன். அப்புறம் இப்போ ஒரு படம் வந்துச்சு முகமுடி, இப்போது தான் ரொம்ப அவருக்கே தெரியும் அது எவ்வளோ பெரிய ஃப்ளாப்புன்னு சொல்லி. இப்போ வந்த படத்தில் நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லேருந்து எடுத்து போட்டிருந்தார். உன் உயரத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை, சொந்த படம் எடு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணேன். நீங்கள் அவரோட மிகவும் நெருக்கமான நண்பராக ஒரு காலகட்டம். ரொம்ப நெருங்க, ரொம்ப தான் சொன்னேன், அந்த அளவுக்கு நெருக்கமாக. ஆனால் தொடர்ந்து 20 நாட்களோ 20 கட்டுரைகளோ அவரை வந்து விமர்சித்து எழுதிருக்கீங்க நீங்கள். ஆமாம், அது என்ன ஆச்சுன்னா, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அவரை கூப்பிட்டேன். அவர் எப்படின்னா, எனக்கு ஒரு எதை பற்றினும் ஒரு இன்ஹிபிஷனே இல்லாத ஒரு ஆள், செக்ஸை பற்றி எந்த இன்ஹிபிஷனும் இல்லாத ஒரு சராசரி மனிதன் மாதிரி கிடையாது மிஷ்கின், அந்த மாதிரி ஒரு ஆள். அப்போ தேகம்ங்கிற நாவலை கொடுத்து விமர்சனம் பண்ணுங்க, மேடை, பொது மேடை. அப்போ அவர் என்ன ஒரு 3/4 மணி நேரம் பேசினார். நல்ல நண்பர்கள் தான், என் குடும்பமே உட்காந்துருக்கு, மேடையில் பேசுகிறதுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது. அங்கே வந்து பேசுகிறாரு, உங்கள்கிட்ட பேசுனது தான் அங்கேயும் பேசுகிறாரு. நானும் சாருவும் சந்திப்போம், டெய்லி சந்திப்போம், டெய்லி குடிப்போம். என்னையா இது, குடிக்கிறது ஒரு இதா ஐயா, இந்த புஸ்தகத்தை நீங்கள் யாரும் வாங்காதீங்க, சரோஜாதேவி புக்கு மாதிரி இருக்குது, ஒரே செக்ஸாக இருக்குது, இதை வேற ஆள் சொல்லலாம் ஐயா, நீ சொல்லலாமா? நீ தானே எனக்கு ஜார்ஜ் பத்தாய் புக்கையே பரிசு கொடுத்த. ஜார்ஜ் பத்தாய் புக்கில் எப்படி இருக்கும்னா, இங்கே சொல்லவே முடியாமல் பிரசுரிக்கவும் முடியாமல் அசல் சரோஜாதேவி புஸ்தகம் மாதிரியே இருக்கும். ஆனால் அது ஃபிலாசபி புக்கு. ஏன்னா ஜார்ஜ் பத்தாய் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர். அந்த மொழியில், எந்த மொழியில், சரோஜாதேவி மொழியில் எழுதப்பட்ட ஒரு ஃபிலாசபி புக்கு, அது நாவல்,
ஸ்டோரி ஆஃப் த ஐன்னு நாவல் பேர். அந்த புக்கை எனக்கு இவர் பரிசு கொடுக்குறாரு, இந்தாங்க வச்சுங்க. திடீர்னு ஒரு பேனாவை எடுப்பார், 50,000 ரூபா இருக்கும் அந்த பேனா, நீங்கள் வச்சுங்க, விஸ்கான்டின்னு இருக்கும் அதில், நீங்கள் எழுதுங்க சாரு. இப்படி அன்பை பொழிஞ்ச மனுஷன். ஜார்ஜ் பத்தாய் புக்கை படித்த ஒரு ஆள் தேகத்தை எப்படி நீ வந்து போகிற போக்கில் எவனும் சராசரி பாமரன் மாதிரி நீ எப்படி, அதுவும் ஒரு மேடையில் எங்கிட்ட சொல்லு, சண்டை போடுவோம், ஒரு நைட்டு வச்சுக்குவோம் கச்சேரியை ரெமி மார்ட்டினோட, மேடையில் போய் சொன்னால் அதை வந்து என் ஒய்ஃப்ட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னப்பா காலையில் கோனார் வர வரைக்கும் நீ வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவன் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம், அவன்கிட்ட நான் உலக இலக்கியத்தை பற்றி பேசுவேன், நீ வந்து மேடையில் என்ன சொல்கிற, நானும் அவரும் குடிப்போம் செக்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். எங்கே மல்லாக்கப்படுத்திக்கிட்டு காய் துப்புறியா? அப்போ தான் நான் ஒரு 10-15 கட்டுரை எழுதினேன். என்னையா நடக்குது? ஒன்றும் இல்லை, யாராரோ சொல்லி கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட, அதை அவர் அப்படியே வந்து ஒரு பிடிக்காதவங்க, அதை கூட அப்புறம் மன்னிச்சாச்சு. அப்போ ஒன்று சொன்னார் அவர், ஒரு வார்த்தை சொன்னான், அங்கே தான் நிற்பான் மிஸ்கின். இளையராஜாவுக்கும் சாருவுக்கும் ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறேன், இருவரும் என் தந்தையை போன்றவர்கள், அவர்கள் என்ன வேண்டுமானாலும் என்னை திட்டலாம், இதுக்கு மேலே என்ன இருக்குது, அவுட்டு. அவ்வளோதான், அந்த 15 கட்டுரையும் அவுட்டு. இப்போ தொகுப்புலேயே சேர்க்கலை, கிழிச்சு போட்டுன்னு சொல்லி கிழிச்சு போட்டு மறுபடியும் நண்பர்கள் ஆயாச்சு. அவ்வளோதான். இப்போ அவரோட நல்லா நட்பில் இருக்கீங்களா? நட்பில் தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். அந்த இடையில இந்த நமக்கு இந்த தர்மம் நியாயம் கொள்கை கோட்பாடுன்னு வேற வந்துருச்சா, அதுலேயே பல நண்பர்களை இழந்துடுறேன். இப்போ இந்த படத்தில் பல படங்கள்லேருந்து சுட்டு போட்டாரா, ஏற்கனவே தான் நந்தலாலா பற்றி ஒரு கழுவி ஊற்றிட்டான், எதுக்கு இனிமேல் கொரியன் படமும் ஹாலிவுட் படமும், உனக்கே நீ ஒரு மாஸ்டர் என்ன, அது நீ வந்து நல்ல படமோ கெட்ட படமோ ஓடுதோ இல்லையோ, எதுக்கு இன்னொருத்தன் பொருள், நமக்கு சொந்தமாக இது பண்ணலாமே அப்படின்னு ஒரு கடுமையாக ஒரு இது மெசேஜ் போட்டு விட்டேன். அந்த படத்தை பார்த்துட்டு நல்ல படம் தான், ஆனால் எல்லா படம் சீனும் எல்லேருந்து சுட்டு இருக்குது அப்படியே. அப்புறம் மதிக்க மாட்டான்ல. இன்றைக்கி இருக்கிற மீடியாவில் வந்து ஃபேஸ்புக்கில் படம் வந்து அடுத்த நிமிஷம் இந்த படத்துலேருந்து எடுத்து போட்டுடுறாங்க, காட்சி போட்டுடுறான். அப்படி இருக்கும்போது எதுக்கு இது மிஸ்கின் வேண்டாம்னா அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே இதாக இருக்குது. இந்த சினிமா உலகில் நீங்கள் வியந்து பார்க்கின்ற மனிதர்கள்னால் யார் யார் சொல்லுவீங்க? வியந்து பார்க்கின்ற மனிதர்னா என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வியந்து பார்க்கின்றார்கள். ஏன்னா நான் வியந்து பார்க்கிற ஆள் சாருஹாசன், நான் வியந்து பார்க்கிற ஆள் மதன், இந்த இருவரும் வியந்து பார்க்கிற ஆள் கமலஹாசன். அதனால் எனக்கு கமலஹாசன்ட்ட ஏதோ வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும் போல் எனக்கு தோன்றுகின்றது. அவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அவர் என்னை சந்திக்க மாட்டார், ஏன்னா அவர் படத்தை நான் திட்டி விட்டேன். முயற்சி பண்ணி சந்திக்கலையா? ஏன் நம்ம ஏன் முயற்சி பண்ணணும்? வாய்ப்பே அமையல உங்களுக்கு? அமைஞ்சுது. ஒரு P.A. கிருஷ்ணனோட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு, அவர் P.A. கிருஷ்ணனும் ஒருமையில் பேசக்கூடிய அளவுக்கு நண்பர்கள், பக்கத்து வீடு ஆழ்வார்பேட்டையில். அப்போது அவரோட P.A. கிருஷ்ணனோட புத்தக வெளியீட்டு விழா இதில் இந்த மவுண்ட் ரோட்டில் தான் ஒரு இடத்துல நடந்துச்சு. அப்போது எல்லாம் ஒரே இடம், இவ்வளோ சின்ன இடம் தான். அப்போ யாரோ ஒருத்தர் விஷயம் தெரியாமல் கமல்கிட்ட வந்து என்ன சார் இவர் தான் சாரு நிவேதிதா அப்படின்னாரு. பயந்துக்கிட்டேன். ஹலோ சார் அப்படின்னு கை கொடுத்தேன். அவர் கையை உதறிட்டு அவர் திரும்பி போயிட்டார். ஐயோ பாவம், இவருக்கு ஏன் இவ்வளோ பிபியை உண்டாக்கி விட்டோம் நம்ம கையை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு எல்லாம் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வேறு இருந்தாங்க. பாவம், இவ்வளோ வெளிப்படையாக தன்னுடைய கோபத்தை காண்பிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோமே, கை கொடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டோம். எதுக்கு போய் நம்ம அவர்கிட்ட. ஏன்னா எழுத்தாளர்னா எப்படி இருக்கணும்னா, சல்மான் ருஷ்டி இங்கே சென்னைக்கு வராரு. ஒரு காலத்தில் இங்கே மயிலாப்பூரில் பிறந்து வளர்ந்த லக்ஷ்மி அவருடைய மனைவியாக இருந்தபோது, இப்போ லக்ஷ்மி அவர் வந்து பிரிஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன், டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. லக்ஷ்மி அந்த சமையல் கலையில் வந்து பெரிய வல்லுநர் தான் போல இருக்குது. அவங்க நிறைய புக் எழுதியிருக்காங்க. அப்போது அந்த லக்ஷ்மியோட சேர்ந்து இவர் மயிலாப்பூர் வராரு, சென்னை வராரு. சல்மான் ருஷ்டி சென்னை வருகிறார் என்று ஹிந்து பத்திரிகையில் முதல் பக்கத்தில் செய்தி, கட்டம் போட்ட செய்தி. அடுத்த நாள் வந்து கமல் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறார் சந்திப்பதற்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரே ஆர்வம், நமது நண்பன் சல்மான் ருஷ்டியை சந்தித்தானா என்று. வேணால் இது செய்திக்காக தானே நம்ம ஹிந்துலாம் இருக்காங்க. அவங்க உடனே மறுநாள் ஒரு வாரம் கழித்து
சல்மான் ருஷ்டி கமலை சந்திக்காமலே போய்விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி. அப்போது எழுத்தாளர்னா அப்படி இருக்கான். வெஸ்ட்டில் ஒரு ரைட்டர் இருந்தாருங்க சீலேயில். அவரை வந்து ஆன்டி போயட்னு சொல்லுவாங்க. பாப்லோ நெருதா எப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற நோபல் அவார்டு வாங்கின போயட்டோ, அதே மாதிரி அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஆனால் நோபல் அவார்டு வாங்காத ஒரு 103 வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒரு சீலேயன் போயட். அந்த போயட்டை வந்து பார்க்குறதுக்கு சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பிரசிடென்ட்ஸ் எல்லாம் 6 மாதம் அப்பாயின்மெண்ட்டு வெயிட் பண்ணுவாங்களாம். 6 மாத காலம், ஃபிடல் காஸ்ட்ரோ உட்பட. ரைட்டர்னா அப்படி இருக்கணும். ஏன் நம்ம போய் அவர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு? எக்ஸைல் படித்தேன், ஒரு நாவல், நான் என்ன நினச்சேனோ அதை நீங்கள் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு மீட் பண்ணணும். ஏன்னா கமலோட ஒரு 40 வருட பர்சனல் வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கையும். தமிழ்நாட்டில் அப்படி வாழ்ந்த 2 நபர்கள், ஒருத்தர் கமர், நான் அடுத்த நான், அந்த வாழ்க்கையை எழுதியிருக்கேன். கமலோட வாழ்க்கையை எழுதலை, என் வாழ்க்கையை எழுதியிருக்கேன். அப்போது என்னை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது அவர் தான். ஃபோன் பண்ணி பேசணும். அப்படி இல்லைங்கும்போது எனக்கு என்ன நஷ்டம்? உன்னோட ஃபெலோ ட்ராவலரை நீ கை கொடுக்கலன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு நஷ்டம்தான் இல்லை. இதை கூட நான் எந்த வருத்தத்துலையும் சொல்லலை. வலிக்க தான் வலிக்கும். நம்மளுடைய ஒர்க்கை வந்து ஒருத்தர் திட்டிவிட்டாருங்கும்போது வலிக்கும். ஆனால் உங்கள் ஒர்க்கை நான் 6 ஒர்க்கை பாராட்டியிருக்கேனே. அப்படி போய் கஸ்தூரி ரங்கனை கையை பிடிச்சி அதை கட்டுரை எடுக்கன்னு சொல்லில கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். என்ன அப்படியும் நடந்திருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபெலோ ட்ராவலராக நினைக்கிறேன். பிறகு மற்றவர்கள் அவ்வளோ தூரம் படிக்கக்கூடியவர்கள் அல்லவே. வெற்றிமாறன்லாம் படிப்பாராக இருக்கும், படிக்கிறாருன்னு தான் கேள்வி. அந்த அளவுக்கு எனக்கு பழக்கம் இல்லை. தெரியும், மரியாதையாக பழகிறவங்க தான் எல்லாருமே. எந்த அடிப்படையில் கமல்ஹாசனுடைய ஃபெலோ ட்ராவலர் அப்படின்னு சொல்கிறீங்க? அதுக்கு முன்னால் நம்ம அந்த சீலேயன் போயட்டை பற்றி சொல்லிடுறேன். அவர் பேர் நிக்கோனார் பார்ரா. அந்த சீலையை பற்றியே இந்த கமலையும் சேர்த்துக்குவோம். இன்றைக்கி நிக்கோனார் பார்ராவை படித்து இன்புற்ற ஒருத்தர் வந்து கமலாக தான் இருக்க முடியும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அந்த காலத்தில் வந்த அந்த படம் பேர் சொன்னீங்கல்ல, நான் கூட கஸ்தூரி ரங்கனை பார்த்து கனையாழியில் அந்த இதை பற்றி எழுதினேன் அப்படி சொல்லி, அந்த படம் வந்தபோது நான் அந்த படத்தை பற்றி பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு கடிதம் வருது, டைப்டு கடிதம், கீழே கையெழுத்து போட்டிருக்கு, மகாநதி. அதுக்கு அடுத்த நாள் என் பையன் என்கிட்ட, அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாதுல்ல, அப்பா கமல்னு ஒருத்தர் பேசினார், அவருக்கோட கடிதம் தான் முதல் நாளே வந்துருச்சே. டே, கமல்னு ஒருத்தர் இல்லைடா, நடிகர் கமல்டா. ஓ ஐயோ அவரா? ஏன்னா அவனுக்கு வந்து நான் அவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாதுல்ல. அவருக்கு கமலை தெரியும், வந்து கமலுக்கு கமல் தெரியாது. டே நம்ம இவரு ஆக்டர் கமல்டா. ஓஹோ விட்டு அவர் மாதிரி பதுங்கி போயிட்டான். இது இப்படி மொக்கை வாங்கிட்டோமே அப்பாட்டன்னு சொல்லிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தாருன்னா, நாம் சேர்ந்து பேசுவோம் வாருங்கள், அப் டு எ பாயிண்ட்னு தாமஸ் எலியா டைரக்ட் பண்ண ஒரு கியூபன் படம். அப்போ தான் நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன். அவர் அந்த படத்தை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அந்த படம்லாம் நம்ம பேசுவோம் வாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ அவர் ஃபெலோ ட்ராவலர் தானே. எப்போவோ ஒரு வருஷத்தில் தாமஸ் அலையா பற்றி, கியூபன் டைரக்டர், யாருக்குமே தெரியாது ஒரு பேர். இன்றைக்கி தெரியும் கியூபன், இது தாமஸ் அலையா பற்றி புக்கெல்லாம் வந்திருக்கு தமிழில். ஆனால் அன்னைக்கு அவர் எனக்கு கடிதம் எழுதுறாரு, நம்ம வாங்க பேசுவோம். அதை வந்து நம்ம விதிவசத்தால் சரி பார்த்து நட்பு கருதி இருக்கலாம். நம்ம உடனே தசாவதாரம் வருது திட்டி விட்டோமா, அது அந்த மாதிரி தான் நமக்கு சுழி சரியில்லைன்னு சொல்லிட்டேன்ல முதல்ல. அந்த செஸ் கேமில் எப்போவுமே தப்பான காயினை தான் நகர்த்துறது நம்ம இல்லை. அதனால் அவர் வந்து அந்த வகையில் தான் நமக்கு நம்ம படிக்கிற புஸ்தகம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த குடும்பத்தை பற்றி இது வரைக்கும் வெகுஜன பரப்பில் நான் என்ன கருத்து கொண்டிருக்கணும் அதே கருத்தில் உள்ளவர். எதுக்கு கல்யாணம் தேவைப்படுதுன்னா, ஹோட்டலுக்கு போனால் மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அதுக்கு தான் தேவைப்படுது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆள், ஃபேமிலிங்கிற இன்ஸ்டிடியூஷன் மேலே நம்பிக்கையே இல்லாத ஆள். அப்புறம் ஒருத்தன் வந்து இந்த அளவுக்கு பிரபலமான ஒரு ஆள்,
நாஸ்திகனாக இருக்கிறதுக்கு தில்லு வேணும் இந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கிற ஆள். நான் நாஸ்திகன் இல்லைனாலுமே நான் நாஸ்திகர்களை ரொம்ப மதிக்கிறேன். அதுக்கு ரொம்ப தில்லு வேணும். முதல்ல உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட மீறி வர முடியாது. அங்கே வந்து பூஜை தட்டை கொடுத்தாங்கன்னா நீங்கள் எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். அங்கே நம்ம புரட்சி பண்ண முடியாது என்ன. ஸோ இன்றைக்கி நான் பிலீவர். அந்த வகையில் நான் ஒரு 20 வருஷம் பெரியாரிஸ்டாகவும் இருந்ததுனால அதை எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன். சொசைட்டி பற்றின பல மதிப்பீடுகள் கமலோடதும் என்னோடதும் ஒன்று தான். ஆனால் அவரோட அரசியல் கட்சி அதெல்லாம் வேறு. அப்போ நம்ம நிறைய விமர்சிக்கும்படி ஆயிடுச்சு. ஸோ அவரை நான் அப்படி நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு படத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தினுடைய திரைக்கதையை இப்போது உள்ளதை விட மாற்றி சிறப்பாக அமைக்க முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நல்லா இருக்குது, நிச்சயமாக இருக்குது. நான் ஒர்க் பண்ணேன்னா தமிழ் பிரபா சார்பட்டால எப்படி ஒர்க் பண்ணானோ அந்த மாதிரி தான் நான் வந்து அதில் நம்மளை எண்ணச்சிக்க விரும்புவேன். ஆனால் டைரக்டர் வந்து அதை குறுக்கீடுன்னு நினச்சாருன்னா அவருக்கு தொந்தரவாக இருக்க மாட்டேன். ஏன்னா எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தான் டைரக்டர் விரும்புவாங்க. அவர் என்ன நினைக்கிறாரோ அவ்வளோதான், உங்களுக்கு வேண்டியது தான், அவ்வளோதான். கமல்ஹாசன் மாதிரியே ரஜினிகாந்த் மாதிரியே நீங்கள் பல விமர்சனங்களை முன் வச்சுருக்கீங்க. ஆமாம். எந்த அடிப்படையில்? ரஜினியை வந்து எனக்கு பல வகையில் பிடிக்கும். அவர் கமலை வந்து எதனாலெல்லாம் பிடிக்குதுன்னு நான் இவ்வளோ பட்டியல் போடுறேனோ அந்த தன்மை எதுவுமே ரஜினிகிட்ட இல்லை. அவர் ஒரு கன்சர்வேட்டிவான ஆள், ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மரபு சார்ந்த ஒரு ஆள். குடும்பம், குழந்தை, உங்கள் அம்மா அப்பாவுக்கு போய் நீங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் வேலையை பார்த்துருந்தேன்னா நான் எங்கள் ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு உருப்பிடாமல் போயிருப்பேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்காம இருந்தது தான் நான் இப்படி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம். அதனால் அம்மா அப்பா பேச்சை கேட்டுலாம் அதெல்லாம் ரொம்ப ஒரு அதாவது பழமையில் ஊறிப்போன ஒரு கருத்து. அப்படிலாம் பேசவே கூடாது. அப்படி மரபு சார்ந்த ஒரு ஆளாக இருந்தாலும் எனக்கு ரஜினியை பிடிக்கும். ஏன்னா இந்தியாவில் அந்த மாதிரியான நடிகர்கள் ரொம்ப அபூர்வமாகத்தான் பிறக்கிறாங்கங்கிறது என்னோடய அபிப்பிராயம். கமலை விட அவர் தான் சிறந்த நடிகர். ஏன்னா அவரோட கமல்லாம் வந்து ஒரு சாயல் இருக்குது அவர்கிட்ட. அல்பச்சினோட சாயல் இருக்குது. இது ஒரிஜினல். ரஜினி பயன்படுத்தப்படலை அவ்வளோதானே தவிர ரஜினி வந்தாலே ஸ்க்ரீனில் வந்தாலே ஏன் வந்து ஒரு வயசு குழந்தை தையாத்தையாத்தையாத்தைன்னு அடிக்குது கையெல்லாம் ஆட்டுது. அது காரணம் அந்த உடம்பு பாடியோட அந்த லாங்குவேஜ். அது இறைவனோட வரம், கிஃப்ட்டு. அவர் எங்கேயும் ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வரல, அது கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட். அவர் மற்றபடியும் அந்த நடிப்பை வந்து அவர் ஒன்றும் இல்லைங்க. அவர் கண்டக்டராகவே இருந்திருந்தாலும் பெங்களூரில் அவர் தாங்க பிரபலமான கண்டக்டராக இருந்திருப்பார். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சிருச்சு. மற்றபடி அவரோட எளிமை அதெல்லாம் வந்து வேண்டி தருவிச்சுக்கிட்டதில்லை, செயற்கையானதல்லன்னு நெருங்கின நண்பர்கள் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத நம்ம நம்பி தான் ஆகணும். அந்த வகையில் அவரோட எளிமை அந்த இதுதான். மற்றபடி அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர்கிட்ட அவரை நான் சந்தித்தா என்ன ஒரு வேண்டுகோள் வைப்பேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி ஹீரோவாக நடித்தது, அதாவது இந்த டான்ஸ் ஆடுற ஹீரோவாக நடிக்கிறது போதும், நீங்கள் என்ன பண்ணாலும் ரசிப்பாங்க மக்கள். நீங்கள் ஓப்பனிங் சீன்லேயே தோற்று போகிற சீனை கூட ரசித்தாங்க மக்கள். அதனால் நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் லியர் மாதிரியான படங்கள் நடிங்க. ரித்துபர்ண கோஷோட லாஸ்ட் லியர் என்ன படம்னு பாருங்கள். அந்த படத்தை பார்த்து அந்த மாதிரி படங்களில் நடிங்க. உலக புகழ் பெறலாம். உங்களுக்கு ஜப்பானில் மட்டும்தான் இன்றைக்கி புகழ் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற காட்ஸ் கிஃப்ட்டு கொடுத்துருக்கிறதுக்கு, இந்த நடிப்பு திறனுக்கு நீங்கள் உலக புகழே பெறலாம். பாரதி ராஜாவோட அந்த ஸ்கூல் திறப்பு விழா, காலேஜ் நடிப்பு பயிற்சி பள்ளியோட திறப்பு விழா மொட்டை மாடியில் இது 30 பேர் தான் கூப்பிட்டு அழைத்திருக்காரு. என்னையும் அழைச்சிருக்காரு. பாரதி ராஜாவுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓப்பனாகவே சொல்லுவார், நிர்வாண மனிதன் அப்படிப்பார் அவர். என்ன இந்த அளவுக்கு பச்சையாக ஓப்பனாக உண்மையை போட்டு உடைக்கிற ஒரு ஆளை நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை அப்படின்னு அவர் எனக்கு சொல்லியிருக்காரு. இன்விடேஷன்லேயே நிர்வாணமாக பேசும் எழுத்தாளன் சாரு நிவேதாவுக்குன்னு தான் போட்டிருந்தாரு. அப்படி என்ன கூப்பிட்டுருந்தாரு. அப்போது பாரதி ராஜா சொல்கிறாரு, மறுநாள் அதை நான் அவர்கிட்ட பேசி சண்டை போட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு. ஒத்துக்கிட்டாரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் சண்டை போடுறத போட்டாச்சு. என்ன சொல்கிறாரு, ரஜினி ரொம்ப நல்ல மனுஷன், கமல் உலகின் சிறந்த நடிகன். அங்கே தான் பேஜார். நல்ல மனுஷனாக இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க.
ரஜினி அதை வந்து ரஜினியும் அக்னாலஜ் பண்ணி பேசினாருங்கிறது தான் எனக்கு வருத்தம். அப்போ ரஜினிக்கே ரஜினியை பற்றி தெரியலை. ரஜினி வந்து ஒரு சிறந்த நடிகன், அது ரஜினிக்கே தெரியல. அது என்ன சொல்கிறது, அது நான் அப்படி தான் இருக்குது. இல்லைன்னா அந்த குழந்தை வந்து தையாத்தக்கான்னு ஆடாது. ஜாப்பனீஸு எந்த புரிஞ்சு இது பண்ணாங்க அந்த அந்த இல்லைன்னா அந்த ஒரு படத்தில் ஒரு கருப்பு ஜமுக்காலம் சிகப்பு அந்த பார்டர் போட்டு ஒரு தூக்கி போட்டுக்கிட்டு அப்படி வந்த உடனே அந்த ப்ரெசன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் அந்த இது வரைக்கும் இல்லை. அந்த ப்ரெசன்ஸு அப்படி வந்து நின்னாலே அது நடிப்பு தான். நான் ஒரு ரசிகன் மாதிரி பேசலை, அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அதனால் அது சினிமா அந்த நடிப்பு துறையில் வந்து தியரிட்டிஷியன்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்கு சொல்லுவாங்க இது மெத்தட் ஆக்டிங்கா, அந்த ஆக்டிங்கா, இந்த ஸ்கூலில் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அது ரஜினியோடது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி, கமலோடது வேறு மாதிரியான ஆக்டிங் துறை பிரிவு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து தன்னை இன்னும் நடிப்பில் அல்லது சினிமாவில் ஒப்பு கொடுக்கணும். ஏன் நீ மறுபடியும் ரஞ்சித் கபாலி மாதிரி படம் எடுக்கிற, இந்த மாதிரி புது எக்ஸ்பெரிமெண்டல் ஆகிடு அப்படி சொல்லி மறுபடியுமே அவர் இறங்கி வரணும்னு தான் எனக்கு ஆசை. போதும்ல நடித்தது இது வரைக்கும், டான்ஸ் ஆடினது, டூயட் பாடினது, சண்டை போட்டதெல்லாம் போதும். இப்போ வயசு ஒரு 73 இருக்கும், எபோவ் 70 தான் நினைக்கிறேன். 70 எபோவ் 70. அப்போது உங்களிடம் உள்ள சிறந்ததை உங்கள் ரசிகர்களுக்காக கொடுங்கள். இன்னொன்று, ஒரு இடத்துல போய் வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்குற மாதிரி நீங்கள் எப்படி எல்லா இடத்துலையும் மௌனமாக இருக்கிறீங்களோ அப்படியே மௌனமாக இருந்துடுங்க. உங்களை வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான்ல, கேட்டார்ல ஒருத்தர், அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கக்கூடாது. மக்கள் போராட்டம் அப்படி இருக்குங்கும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு நேர் எதிரான பேச்சுக்களை நம்ம பேசக்கூடாது. எனக்கு கூட தான் இந்த ஜல்லிக்கட்டு பற்றி வேறு மாதிரி ஒப்பீனியன் இருக்குது. அப்போ பத்திரிக்கையில் நான் அந்த மாதிரி எழுதலை, இங்கிலீஷ் பத்திரிக்கையில் தான் எழுதினேன், தமிழ் பத்திரிக்கையில் எழுதலை. ஏன்னா பத்திரிக்கை ஆஃபீஸை உடச்சி விடுவாங்க, எங்கள் வீட்டை உடச்சி விடுவாங்க. மக்களோட சென்டிமெண்ட் அப்படி இருக்குது. அப்போ நான் ஜல்லிக்கட்டை பற்றி எதிராக எழுதக்கூடாது, எதிராக தான் என்னோடய கருத்து இருக்குது, அது எழுதக்கூடாது. அப்போ நீங்கள் மக்கள் போராட்டத்துக்கு எதிரான கருத்துக்கள்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு அவரை போய் பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் யாருன்னு தான் கேட்பார். அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸு அவருக்கு ஆரம்பத்திலே இருந்திருக்கக்கூடாது. அதெல்லாம் என்னுடைய விமர்சனங்கள் ரஜினி மேலே. மற்றபடி ஆஸ் எ பர்சன் எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும். இல்லை, ரஜினி எவ்வளோ பாராட்டி பேசினாலும் நீங்களே உங்களுடைய பேட்டி ஒன்றில் பதிவு செஞ்சுருக்கீங்க. அவர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்ட ஒரு விழாவில் ராமகிருஷ்ணன் குனிஞ்சு நிற்கிறாரு, ரஜினிகாந்த் ராமகிருஷ்ணனை குனிஞ்சு நிற்க சொல்லி ரஜினிகாந்த் சொல்லவே இல்லை. அவர் குனிஞ்சாருன்னா அவர் எப்படி பண்ணார், அதுக்கு நீங்கள் ரஜினிகாந்தை சாடுறது என்ன நியாயம்? அது என்னென்னா, நாம் தான் அங்கே வந்து ஒரு எஜுகேட் பண்ணணும். ஒரு சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், நான் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஸ்டெனோவாக இருந்தேன். அப்போ ஒரு சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் வராரு. வந்து நான் எழுந்து நின்னேன். உட்காருங்க, நீங்களும் நானும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எம்ப்ளாயீஸ் அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து இலக்கியவாதி, பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க சார், நாளைக்கு இன்னொரு பிஎம்ஜி வருவார், அவருக்கு நான் எழுந்து நிற்கலைன்னா என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணியில்லா காட்டுக்கு அனுப்பி விட்ருவார், ரியாலிட்டி வேறு சார் அப்படின்னு ரொம்ப கோபமான குரலில் சொன்னேன். அது கூட ஏன் சொன்னேன்னா, அவர் இலக்கியம் படித்தவர், நான் யாருன்னு அவருக்கு தெரியும், அதனால சொன்னேன். இல்லை நான் அது கூட சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே சார் அப்படின்னு அதுக்கும் ஜாலரா அடிச்சுட்டு விட்டுருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் தான் எஜுகேட் பண்ணணும். அவர் பண்ணுறது சோஷியல் நார்ம், அப்படி தான் அங்கே பண்ணணும். அதனால் அவர் பண்ணுறாரு பணிவா. நான் இதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஒப்புக்கொள்ளலைனாலும் ஏன் நிறைய பேர், எவ்வளோ பேர் புத்தக வெளியீட்டால் வந்து யாரும் இப்படி குனிஞ்சு நிற்கணும்னு எதிர்பார்க்கல. அதாவது சில மனிதர்களை பார்க்கும்போது நம்ம அறியாமலே ஒரு மரியாதை வரும். அதாவது எம்ஜிஆர் காலில் விழவே கூடாது என்று சபதம் எடுத்துக்கொண்டு போய் அவரை பார்க்கும்போது உருண்டவன் தான் இருக்காங்க. அவரை பார்க்கும்போது அந்த ஆறா, ஆமாம், அவர் அதை வந்து இவனால் தாங்க முடியாமல் அப்படியே விழுந்து கும்பிட்டவங்க தான் அதிகம் இருக்கு. அப்படி ரஜினிகாந்த் பேரில் இருக்கிற ஒரு புகழ் வெளிச்சம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதன் இந்த அளவு எளிமையாக இருக்காரு என்ற எல்லாம் சேர்ந்து தான் ராமகிருஷ்ணன் அந்த பணிவை கொடுக்குதே தவிர சாதாரணமாக எல்லா மனிதன் காலையும் ராமகிருஷ்ணன் விட மாட்டாங்க. கரெக்ட். அப்போ என்ன பண்ணணும்னா, ராமகிருஷ்ணனோட புத்தக வெளியீட்டு விழா நடக்குது, காமராஜர் ஹாலில் நடக்குது. அப்போது ராமகிருஷ்ணன் பேசின பிறகு ரஜினியை பேச அழைக்கிறாங்க.
நான் ரஜினிகாந்தாக இருந்தால் நீங்கள் தான் விழா நாயகர், அதனால் நீங்கள் பேசுங்க, அதாவது நீங்கள் கடைசியாக பேசுங்க, நான் உங்களுக்கு முன்னாடி பேசுகிறேன் தான் சொல்லணும். ஏன்னா ஷோ மீட்டிங்கில் அப்படி தான், ஏன்னா அங்கெல்லாம் போய் நம்ம கற்றுக்கிட்டு வந்திருக்கிறோம். இல்லை, இதில் ஒரு மாற்று கருத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் பிரபலமான நடிகர் கலந்துக்கிட்டு எத்தனை மீட்டிங்கில் பங்கு பெற்றீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி மீட்டிங்கில் என்ன நடக்கும்னா, ரஜினிகாந்த் பேசி முடித்ததுக்கு பிறகு அந்த ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அதில் பாதிக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அது வந்து ராமகிருஷ்ணனுக்கு நேரக்கூடிய மிகப்பெரிய அவமானமாக இருந்திருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி முறை. ரஜினிகாந்த் கடைசியாக பேசுறதுன்னா ராமகிருஷ்ணன் கிடைக்கிற பாராட்டை முழுமையாக அந்த ரசிகர்களுக்கு ஏற்றுக்கிட்டோம். எம்ஜிஆருக்கு நடைபெற்ற ஒரு பாராட்டு விழாவிலே நான் முதல்ல நன்றி தெரிவித்து பேசினது. பாராட்டு நன்றி எப்போ தெரிவிக்கணும், கடைசியாக நான் நன்றி தெரிவித்ததுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் மேடையில் பேசினார் அந்த விழாவில். இது வந்து அவங்க பேசினதுக்கு அப்புறம் மக்களுடைய மனநிலை எல்லாரும் போயிடுவாங்க. இது ஒரு அவலம். அது வந்து மக்கள் மனநிலை. இது வந்து ரஜினிகாந்த் பண்ணது தானே. இது உண்மைதான், உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் இது இந்த என்ன சொல்கிறது, எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி மாதிரி முடிவில்லாமல் போகக்கூடிய ஒரு சப்ஜெக்டு. ரொம்ப சட்டிலான விஷயம் அது. இதை வந்து நம்ம விவாதித்து தீர்க்கவே முடியாது. ரஜினி, நான் இப்போவும் நினைக்கிறேன், ரஜினி நினைத்தால் இந்த ஒரு தன்மையை, இந்த நான் உங்களுக்கு பணிவானவன், நான் உங்களை விட தாழ்வானவன் என்று தோன்றக்கூடிய ஒரு மனப்பதிவை ரஜினி நினைத்தால் எடுக்கலாம். நீங்கள் நினைக்கிறது முழுக்க தவறு என்று நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். எப்படி என்றால், நுவான்ஸ் தான், ஒரு சட்டிலான விஷயம். ஒரு நாள் ஏஆர் ரஹ்மான் கூப்பிடுறாரு, ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஃப்ரீயாக இருக்கு. அன்னைக்கு இன்னும் ஃப்ரீயாக இருந்தேன். சரி, ஃப்ரீ. ஒரு 11 மணிக்கு சந்திப்பு. 11 மணிக்கு போயிட்டுருக்கோம். திடீர்னு வந்து டிரைவர் பரபரப்பாக, ஏதோ ஒரு ஃபோன் வந்தது, பரபரப்பாக வந்து காரை வேகமாக ஓட்டுறாரு. சார் வந்து ½ அன் ஹவராக வெயிட் பண்ணுறாராம் சார். டைம் வந்து நான் தப்பாக சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அதான் சார் சொல்லிட்டு பரபரப்பாக ஓடிட்டுருக்கேன். அப்புறம் திடீர்னு வந்து, சார் நீங்கள் யார் சார் அப்படின்னாரு. பணிவா, நீ யார் சார்? அவன் எனக்கு ஒன்றும் புரியல. யார் சார், என்ன கேட்குறீங்க, புரியல எனக்கு, நான் ரைட்டர் அப்படின்னு. அவருக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு கேட்ட கேள்வி எனக்கு புரியலங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் சொன்னார், நான் ரொம்ப காலமாக அவருக்கு வண்டி ஓட்டுறேன் சாருக்கு, அவர் யாருக்கும் வெயிட் பண்ணி நான் பார்த்ததில்ல சார், அதனால கேட்டேன் அப்படிங்கிறார். சூப்பர். இதுதான் அங்கே போகிறதுக்கு 10:45 ஆச்சு. அன்னைக்கு அது அப்படி நேர்ந்திருக்கு. அவரோட பர்த்டே போல இருக்கு, எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நான் ஒரு பொக்கே வாங்கிட்டு போயிருப்பேன். ஒரு 2 மணி வரைக்கும் அவர் வீட்டில் ஒரு பர்த்டேக்காக எதிர்பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் 1 மணி நேரம் பேசுகிறதா தான் போனோம். 2 மணி ஆகிடுச்சு, 2:30 ஆகிடுச்சு. பேசிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு திரும்ப பார்க்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் 2 பேரும். நான் வந்து ஒரு புக்கை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை வந்து அவருக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி, ஹவு டு யூ ஸ்பெல் ரஹ்மான் அப்படின்னு. வாழ்க்கையில் அந்த மாதிரி கேள்வியை அவர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டார். அது வேணும்னு கேட்டதில்லை. ஏன்னா ரஹ்மான் எப்படி வேணா நீங்கள் பதிவு பண்ணணுமேனு REHன்னு போடுவாங்க, RAHன்னு போடுவாங்க. ஸோ அப்படி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு, அவரே செல்ஃபி எடுக்கிறாரு. இப்படி வந்து இப்போவும் வந்து அவர் இருக்கிற பிஸிக்கு நான் ஒரு மெசேஜ் அடித்தா 1 மணி நேரம் அதிகபட்சம், அரை மணி நேரம் நிச்சயம், 10 நிமிஷம் பல சமயங்களில் பதில் வந்துடும். 1 மணி நேரத்துக்கு மேலே பதில் வராமல் இருந்ததே இல்லை இது வரைக்கும் அவர் இருக்கிற பிஸிக்கு. அப்போ நான் ரஜினியாக இருந்தால், நீங்கள் எஸ்ராவாக இருந்தால், நான் எங்கே தெரியுமா உங்களை சந்திப்பேன்? உங்கள் வீட்டில் தான் சந்திப்பேன். அப்போ தான் நான் பெரியவன் இல்லை, நீங்கள் என்னுடைய குரு. வயசு நீங்கள் எத்தனை வேணால் கம்மியாக இருக்கலாம், ஆசான், படித்தவன், நான் நடிகன், நான் தான் உங்களுடைய மாணவன்னு எப்படி காமிக்கிறதுனா, உங்கள் இடத்துக்கு நான் வருவதன் மூலமாகத்தான் காமிக்க முடியும். கைகட்டி நின்றுலாம் இல்லை, உங்கள் இடத்துக்கு நான் வர்றது மூலமாக. எத்தனை கூட்டம் வரட்டுமே, உங்கள் இடத்துக்கு நான் வரணும். ஏன்னா பஷீர் இருந்தார்ல கேரளாவில், பஷீருக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். கேரள முதல்வர் நாயனார் என்ன பண்ணாருன்னா, இப்போ அவார்டு எடுத்துக்கிட்டு நேராக அவர் கிராமத்துக்கு போயிட்டார். போனால் அங்கே அவார்டு செரிமனி இது அனௌன்ஸ் பண்ணிட்டான்ல, வீட்டுக்கு முன்னாடி ஒரு 20 பேர் நின்றுட்டுருக்கான் வாழ்த்து சொல்கிறதுக்கு.
இவர் போய் 21வது ஆளாக நிற்கிறாரு, 10வது ஆளோ 20வது ஆளாக நிற்கிறாரு, க்யூவில் நிற்கிறாரு. எல்லாரும் வந்து சார் நீங்கள் உள்ளே நீங்கள் போங்க, நீங்கள் இல்லை நான் க்யூவில் நின்று போகிறாரு. அப்போ பஷீரை பார்க்குறதுக்கு இவர் போகிறாருல்ல, முதல்வரை விட ஒரு பெரியவர் உண்டா, அதுவும் நாயனார் வேறு, எவ்வளோ பெரிய ஆள், நிஜமாகவே அந்த முதல்வர் போஸ்ட்டுக்கு தகுதியான ஆள். ஸோ அப்போ எழுத்தாளனுக்கு உள்ள, இப்போ நானும் மம்முட்டியும் பேசிகிட்டு இருக்கும்போது மம்முட்டி அவ்வளோ உயரமான ஆள் இப்படி குனிஞ்சு இப்படி பேசுகிறாருன்னா அந்த பாடி லாங்குவேஜை அங்கே எல்லோரும் பார்க்குறாங்கல்ல, அதுதான். நாங்கள் ரெண்டு பேரும் போய் கீழே போய் டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு அப்புறம் மேலே வர்றோம். அதை நான் அப்படியே பார்த்துக்கிட்டு எல்லாம் போகிறான். இதில் தான் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்க முடியாது ரஜினிங்கும் போது. ஆனால் பல சமிக்ஞைகள் இருக்குது. ரஜினியை வந்து இப்போ ரஹ்மானோட பழகின மாதிரி பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல. ரஜினி இது மாதிரி வந்து தன்னை வந்து ஆராதிக்கணும்னு விரும்புறதில்ல. எனக்கு தெரியும். ரஜினியோட ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு ஒரு இடத்துல வந்து குழு நடந்துகிட்ருக்கு, அவர் வீட்டில் எல்லாம் வந்துட்டுருக்காங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க. இவர் வராரு, வந்து அப்படி பார்த்து தகால்னு வந்து தரையில் உட்காந்துக்கிறாரு. அதை சொன்னார் அந்த ஃப்ரெண்டு, இது வந்து ரத்தத்தில் ஊர்னது இந்த பணிவுங்கிறது, வேணும்னா அது வந்து அதுதான் நானும் சொல்றேன். பாலகுமாரன் வீட்டுக்கு போனப்போ கூட பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் வரைக்கும் வந்து பாலகுமாரன் வழி அனுப்பிச்சிருப்பாரு ரஜினிகாந்த். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு, அதுதான் அவர் இருக்கிற உயரத்துக்கு அதுதான் எனக்கு ரஜினிகிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னேன். வாழ்க்கையில் எனக்கு ரஜினியை ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த அரசியல் கருத்து, அப்புறம் நடிப்பு உங்கள்கிட்ட இவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட் இருக்கிறத நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணுங்கிறது தானே தவிர, மற்றபடிலாம் அவர் கும்பிட்ற சுவாமியை தான் நானும் வணங்குறேன். 2 பேருக்கும் ஒரே குரு தான். ஆமாம், அந்த மாதிரி மகா அவதார் பாபா அந்த மாதிரி தான் இருக்குது. எதுக்காக உங்களை வந்து குறிப்பிட்டு சந்திக்கணும்னு விரும்பினார் ஏஆர் ரஹ்மான்? அது ரொம்ப அபூர்வமான விஷயம். அது கதையில் கூட அப்படி நடக்காது. அன்னைக்கு பர்த்டே, அதுக்கு முதல் நாள் அவர் ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர் இல்லையா, அதனால் அவர் பல விஷயங்களை தூங்குறதுக்கு முன்னால் பல விஷயங்களை நினச்சிட்ருக்காரு. என்னென்ன மாதிரி மனித வாழ்க்கை, பிரபஞ்சம், அதில் மனிதனோட இடம் எது, இப்படி பல விஷயங்களை எதிர்ப்பு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே தூங்கிட்டார். காலையில் எழுந்ததும் காஃபி குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு இதை போட்டிருக்காரு யூடியூப்பில். யாரோ ஒரு மனிதர் இவர் நேற்று நைட்டு என்னென்னலாம் யோசிச்சாரோ அதை அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஆமாம், யார் இவருன்னு கேட்டிருக்காரு. அசிஸ்டன்ட் சாரு நிவேதான் ஒரு ரைட்டர், அவரை கூப்பிட்டு உடனே பேசணும், அவ்வளோதான். அன்னையிலேருந்து ஃப்ரெண்டு. அந்த சந்திப்பில் என்ன பேசுனீங்க? இசை தான், ஃபுல் அண்ட் ஃபுல் இது இசை தான். அப்புறம் அவர் எடுத்த படத்தை வந்து ஒரு போட்டு காமிச்சார். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கிளம்பிட்டேன். அப்புறம் இல்லை நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் என்னோட ஒப்பீனியன் சொன்னேன். இப்போதைக்கு இது கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னாரு. அது இப்போ நியூஸாக வந்துருச்சு, அதனால் இப்போ சொல்லலாம். அப்புறம் அப்படி இசை தான், மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் இசை. நமக்கும் ஒரு இசை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நல்லா இருந்துச்சு அந்த சந்திப்பு.